வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இனிய பொங்கல் நாள் வாழ்த்துக்கள். எங்களுடைய பொங்கல் செலிப்ரேஷன் ஒரு 2 ஹவர்ஸ்லேயே முடிஞ்சிச்சுங்க. ஏர்லி மார்னிங் 3 o'clock எழுந்திரிச்சு ஒரு 6-6:30க்கெலாம் பொங்கல் வச்சு முடிச்சு சாமி கும்பிட்டுட்டு அடுத்து எல்லாரும் வேலைக்கு கிளம்பிட்டோம் டபடபடபான்னு. அதனால் பெரிய செலிப்ரேஷன்ஸ்லாம் ஒன்றும் இல்லை. பட் சும்மா இருக்கும் போதுலாம் பொறுக்குன்னு பொங்கிடும். நம்ம பொங்கணும் கேட்கும் போது பொங்கணும். பொங்கலோ பொங்கல் 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 பொங்கலோ பொங்கல். இந்த தடவை பொங்கலுக்கு எங்கள் வீட்டில் விளைஞ்ச மஞ்சளே எடுத்து யூஸ் பண்ணுறோம். ஃப்ரெஷ்ஷாக மஞ்சள் கல்டிவேட் பண்ணியிருக்கோம். எவ்வளோ லென்த்தியாக இருக்குது பாரு. அதோட இது வேறு எகெயின் நாளைக்கு இதை மறுபடியும் ஊனி வச்சிடலாம். அது அப்படி அளவுடா அம்மாட்ட கேட்டுக்கோங்க. அளவுடுதான், அப்படிதான் அம்மா பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம கல்டிவேட் பண்றோம், மஞ்சள் கல்டிவேட் பண்ணி. வழக்கமா அம்மா கிட்ட சுட்டுட்டு வருவேன். சென்னையில இருந்தப்பெல்லாம் கடையில தான் வாங்குவோம்ல. சென்னையில நம்ம கட்டி எனக்கு ஞாபகம் இல்ல. கட்டிருப்போம். ஆக்சுவலா நம்ம கட்டி தான் அடுப்புல வைப்போம். இந்த தடவை நான் வளர்த்த செடி இல்ல, அதனால இலையெல்லாம் கருவ கூடாது. எவ்வளவு அழகா இருக்குடி. நாளைக்கு மறுபடியும் இதை கொண்டு வந்து அப்படியே வச்சிருவேன். எப்படி ரீயூஸ். Happiness is being a foreman. ஒரு 2 கண்ணு வளர்த்துட்டு என்ன பீத்திக்கிறீங்க அம்மா? எல்லா பெரிய விஷயத்துக்கும் சின்ன ஆரம்பம் தாண்டி. டெர்மன் பிளான் வந்து விவசாயம் தான். வருது பாரு. எதுவும் ஆன் பண்ணி வச்சிருக்கீங்க? எதுவும் ஆன் பண்ணல. எங்க நியூ கிழங்கு எனக்கு தெரியல. ஏதோ நியூ கிழங்கு. இது பாரு. சூப்பர் சூப்பர். இது சூடு பட்டுனா காஞ்சு போயிடும். என்னோட யங் செடி நான் தண்ணியில வச்சு வச்சிருக்கேன். சாமி ப்ளீஸ் அக்செப்ட் பண்ணிப்போ. வைங்க அப்போ தண்ணியில வச்சு. நெல்லு நெல்லு நெல்லு. அவரு விவசாயிடா, ஃபியூச்சர் விவசாயிடா. சாமி அந்த புடுங்கன் சாமி அப்பதான் சாமி. எந்த விவசாயி பிடுங்காம விவசாயில இருந்து ஒரு காய் தான் பறிப்பேன், இதான் பறிக்க மாட்டேன். ப்ளீஸ் ப்ளீஸ் தப்பா நினைச்சுக்காதீ போ.
அவ்வளோதாங்க. எங்களுக்கு இந்த மார்னிங் ஒரு 3 மணி நேரம் பொங்கல் தான் எங்களோட பொங்கல். இங்கேருந்து ஜன்னலில் எட்டி பார்த்து சூரியன் நம்ம நோக்கி ஒரு வணக்கத்தை போட்டுட்டு எங்களோட பொங்கல் வச்சு முடிச்சாச்சு. அடுத்து எல்லோரும் அவங்கவுங்க வேலைக்கு கிளம்பிட்டோம். ஸோ எங்களுடைய இனிய பொங்கல் இப்படி தான் கழிஞ்சது. உங்களோட பொங்கல் நல்லபடியாக நடந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் என்ஜாய் பண்ணுங்கள்.